26 வருட நம்பிக்கை, லட்சக்கணக்கான சந்தோஷ திருமணங்கள். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான். எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் இங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் போனஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் Renocon Rapid Wall Panels. இருப்பியல் வாஸ்து அப்படிங்கிற பட்சத்தில் அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இருப்பியல் வாஸ்துப்படி என்னோட ஃபஸ்ட்டு கோட்பாடே என்னென்னா, இடிக்கிறது உடைக்கிறது இன்னும் அப்புறம் எப்படி சார் சரி செய்யறது வாஸ்து பிரச்சனை? சரி பண்ண முடியும். இருப்பியல்ன்ற பேருக்கு முதல்ல அர்த்தம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இருப்பின் இயல்பு. ஒரு பில்டிங்காக இருக்கலாம், ஒரு சைட்டாக இருக்கலாம், இருக்கும் இடத்தோட இயல்பு என்ன, இயல்புங்கிறது வந்து அதோட இருப்பியல் வாஸ்துக்கும் ஜென்ரலாக ஒரு வாஸ்து பார்க்குறாங்களே சார், ஆமாம், அதுக்கும் என்ன வேறுபாடு இருக்குது சார்? வெறும் 4 டைரக்ஷனோ 8 டைரக்ஷனோ இல்லை, மொத்தம் 16 டைரக்ஷன்ஸ் இருக்குது. இருப்பியலை பொறுத்த வரைக்கும் எப்படி அப்படின்னா 3 நிலையில் ஒர்க் ஆகும். வாஸ்து பார்த்து நான் வீடு கட்டியும் எனக்கு கொஞ்ச நாள் நல்லா இருந்துச்சு, அப்புறம் நல்லா இல்லை, அப்புறம் நான் இன்னொருத்தரை பார்க்குறேன், இன்னொருத்தரோட வீடியோ பார்க்குறேன், இல்லை இன்னொருத்தட்ட போய் கேட்குறேன், அவர் ஒன்று சொல்கிறாரு. அப்போ இந்த சேஞ்சஸ் நீங்கள் வீட்டுக்குள்ளேயே தான் பண்ணுவீங்களே தவிர்த்து உங்களை சுற்றி என்ன நடக்குதுன்னு நீங்கள் பார்க்கவே மாட்டீங்க. இங்கே விஷயமே என்னென்னா, அந்த சரௌண்டிங்கிறது பொட்டன்ஷியல். வாஸ்துல இந்த பரிகாரம் பண்றது, இந்த கோவில்களுக்கு போகிறது, செடி வாங்கி வைக்கிறது, இப்போ அந்த விஷயங்கள்லாம் ஒர்க் அவுட் ஆகுன்றீங்களா ஆகாதுன்றீங்களா? இன்னும் அது ஒர்க் அவுட் ஆகாது. நீங்கள் பரிகாரம் பண்ணுங்க, பண்ணாமல் போங்க. நீங்கள் சாமி கும்பிடுங்க, கும்பிடாமல் போங்க. சாமியை கும்பிடாதவங்க அப்போ என்ன பண்ணுவாங்க? அப்போ அவங்களும் மனிதர்கள் தானே, அப்போ அவங்களுக்கு வந்து வேலை செய்யாதா? நீங்கள் வீட்டுக்கு தானே வாஸ்து பார்க்குறீங்க, அப்போ அதுவும் வீடு தானே. ஜாதகத்தை வந்து மாற்ற முடியாதுன்னு நான் சொன்னேன், ஆனால் நல்ல ஜாதகத்தை உருவாக்க முடியும் இருப்பியல்னால. இருப்பியல் படி சரி பண்ண ஒரு வீட்டில் ஒரு தாய் இருக்கிறாங்க, அவங்க கரு விடுறாங்கன்னா பிறக்க போகிற குழந்தைக்கு ஜாதகம் 100% சிறப்பாக இருக்கும். ஆதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு ஷாம்லாவின் அன்பு கலந்த வணக்கங்கள். நம்ம ஆதன் ஆன்மீகத்தில் ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட பல கேள்விகளுக்குமே தினம்தோறும் ஒவ்வொரு வகைகளில் பதில்களை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்னைக்கு நம்மோடு இருப்பியல் வாஸ்து அதிகமானவர்கள் இணைஞ்சிருக்கிறாரு. நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். வணக்கம் சார். வணக்கம் மேடம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். இருப்பியல் வாஸ்து கேட்கும் போதே ரொம்ப புதுசாக இருக்குது. வாஸ்துவை பற்றி நிறைய விதமான புரிதல் இப்போ வரைக்கும் நம்ம மக்கள்கிட்ட இருந்துக்கிட்டு தான் இருக்குது. இருப்பியல் வாஸ்து அப்படிங்கிற பட்சத்தில் அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அது என்னது அப்படிங்கிற ஒரு கியூரியாசிட்டியுமே இருக்குது. உண்மையாகவே இருப்பியல் வாஸ்து அப்படின்னா அதுக்கான ஒரு புரிதல் தேவை அப்படின்னா என்னது சார்? ஓகே, இங்கே முதல்ல நான் எல்லாருக்கும் வணக்கம். இந்த இருப்பியல் அப்படிங்கிற இந்த கலையை எனக்கு கற்றுக் கொடுத்த என் தந்தைக்கும் என்னோடய குருநாதருக்கும் நான் முதல்ல வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். அவர் பேர் திரு வளையாபதி ஐயா. இருப்பியல் வாஸ்து, இதில் இருப்பியல் வாஸ்து இது ஆக்சுவலாக டிஃப்ரென்ஸ் கிடையாது. லைக் இருப்பியலும் வாஸ்து ஒன்று தான். வாஸ்து அப்படிங்கிறது வடமொழி சொல். நம்ம அதை வந்து தமிழில் இருப்பியல் அப்படின்னு சொல்லி வச்சுருக்கிறோம். பட் மெத்தடாலஜி அப்படின்னு பார்த்தா வாஸ்து பார்க்குற விதமும் இருப்பியல் பார்க்குற விதமும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ இது வந்து அப்பா ஒரு 30 வருஷமாக அவர் வந்து பார்த்துக்கிட்டு இருந்த அந்த விஷயம். அப்போ அவர் வாஸ்துன்னு சொல்லி தான் பார்க்குறாரு. பட் ஆனால் அவரால் அதை வந்து வேலிடேட் பண்ண முடியல. ஸோ யார் வேணால் இப்போ வாஸ்து பார்க்கலான்ட்டு இருக்குது. ஒரு புக்கை படித்தா அவங்க உடனே வாஸ்து நிபுணர் ஆகிடுவாங்க. பட் யார் அதை வேலிடேட் பண்ணுறா? புக்கில் இருக்கிற எல்லா விஷயத்தையும் நீங்கள் ஒத்துக்கணுன்ற அவசியம் கிடையாது இல்லையா? அப்போ அது அவர் வந்து நிறையா புக்ஸ் படிக்கும்போது அதில் எதுவுமே வந்துட்டு சரியாக அவரால் வந்து இது சரியாக வேலை செய்யலை அப்படின்னு சொல்லி அவர் வந்து ஒரு விஷயங்கள் கண்டுபிடிக்கிறார். அப்போ அதை நிறையா தொகுத்து எடுத்து வச்சுக்கிறாரு. அதை நிறையா கேஸ் ஸ்டடீஸ் பண்ணுறாரு. அதை வந்து அப்போ சரி வாஸ்துன்னு சொல்லி நானும் பார்க்கும்போது இது எல்லாருக்கும் வந்து டக்குன்னு மக்களுக்கு ரீச் ஆகாது. வாஸ்துனாலே அப்போ வந்து ஒருத்தருக்கு நல்லா இருக்குது, ஒருத்தருக்கு நல்லா இல்லைன்னு சொல்லி அது வந்து விலைக்கு போயிடும்னு சொன்னால், அப்போ இதை வந்து நம்ம இருப்பியலுங்கிற பேராக்கம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி தான் அந்த பொருள் கொடுக்குறாரு. ஸோ இருப்பியல்ன்ற பேருக்கு முதல்ல அர்த்தம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இருப்பின் இயல்பு. எது இருப்பது? ஓகே, ஒரு 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 பொருளாக இருக்கலாம், ஒரு ஒரு பில்டிங்காக இருக்கலாம், ஒரு சைட்டாக இருக்கலாம். அந்த இருக்கும் இடத்தோட இயல்பு என்ன, இயல்புங்கிறது வந்து அதோட நேச்சர் என்ன, அது என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் அந்த பில்டிங்க்கு செய்ய போகுது, அந்த பொருளுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் அது கொடுக்க போகுது. ஸோ இதுதான் அதோட ஆக்சுவல் அர்த்தம், இருப்பின் இயல்பு, இருப்பியல். இப்போ இருப்பியல் வாஸ்துக்கும் ஜென்ரலாக ஒரு வாஸ்து பார்க்குறாங்களே சார், ஆமாம், அதுக்கும் என்ன வேறுபாடு இருக்குது சார்? ஓகே, இப்போ இது எப்படி சொல்லலாம்னா, இப்போது இருப்பியல் வாஸ்துங்கிறது வெறும் இருப்பியல்னே வச்சுக்கோங்க. இது இருப்பியல் வந்து வாஸ்துவில் ஒரு அங்கம் ஆயிடும். நீங்கள் இருப்பியல் வாஸ்துன்னு சொல்லும்போது இருப்பியல் வேறு, வாஸ்து வேறு அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ வாஸ்துவில் வந்து ஜென்ரலாக என்ன சொல்லுவாங்கன்னா, லைக் வந்து வடக்கு பார்த்த மனை, கிழக்கு பார்த்த மனை, தெற்கு பார்த்த மனை, வடக்குலேயும் கிழக்குலேயும் அதிக காலி இடம் விடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இது பொதுவாக எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். ஒரு மனைன்னு எடுத்துக்கிட்டாலே வடக்கு பக்கமும் கிழக்கு பக்கமும், அதாவது நார்த் பக்கமும் ஈஸ்ட் பக்கமும் நிறையா ஸ்பேஸ் விட்டு வீடு கட்டுங்க, நல்லாயிருக்கும் அப்படின்வாங்க. இருப்பியலில் பார்க்கும்போது என்ன பண்ணுவோன்னா, இவங்க வடக்கு கிழக்குன்னு சொல்கிறதே வந்து டைரக்ஷன்ஸை வந்து கரெக்டாக பார்க்குறாங்களான்னு முதல்ல பார்க்கணும்.
எல்லா மனையும் வடக்கு பார்த்த மனைனா டைரக்ஷன்ஸ் வந்து 16 டைரக்ஷன்ஸ் இருக்குது மொத்தம். வெறும் 4 டைரக்ஷனோ 8 டைரக்ஷனோ இல்லை, மொத்தம் 16 டைரக்ஷன்ஸ் இருக்குது. இந்த எல்லா மனையும் நேர் வடக்காக இருக்க வாய்ப்பே கிடையாது. ஓகே, வடக்கு ரைட்டில் திரும்பி இருக்குது, லெஃப்ட்டில் திரும்பி இருக்குது அப்படிங்கிற டெர்மினாலஜியை முதல்ல நம்ம சொன்னது இருப்பியல் வகுப்பு எடுக்கும்போது தான். ஆக்சுவலாக வந்து எந்த ஒரு சைட்டுக்கும் டைரக்ஷன் நார்த்தாக இருக்கிறது லெஃப்டாக ரைட்டாக அது திரும்பாது. வடக்கு என்றைக்குமே வடக்காக தான் இருக்கும். நம்மளோட சைட்டும் நம்மளோட பில்டிங் தான் அந்த ரோடு எந்த பக்கம் திரும்பி இருக்குது அதுக்கேற்ற மாதிரி சைட்டே மொத்தமாக திரும்பி இருக்கும். பட் பாடம் எடுக்கும்போது இது ஈஸியாக இருக்குன்றதுக்காக நம்ம இதை கொண்டு வரோம். ஸோ இந்த டீட்டெயிலிங் ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா, எந்த ஒரு சைட்டை நீங்கள் அணுகுனாலும் ஓகே இருப்பியல் படி எந்த ஒரு சைட்டை அணுகுனாலும் முதல்ல டைரக்ஷன் பார்க்கணும். டைரக்ஷன் பார்க்கும்போது அது டெஃபினட்டாக வந்து ட்ரூ நார்த்தாக இருக்காது, கொஞ்சம் டீவியேஷன் இருக்கும். இப்போ வந்து மனையோட அளவுகளும் வந்து மாறும். ஒன்று வந்து ஸ்கொயராக இருக்கும், ஒன்று ஹரிசாண்டல் ரெக்டாங்கிளாக இருக்கும், ஒன்று வெர்டிக்கல் ரெக்டாங்கிளாக இருக்கும். அப்போ வந்து ஒரு ஸ்கொயரான மனைக்கு ஒரு 50க்கு 50 40க்கு 40 ஒரு மனைக்கு நான் போய் டைரக்ஷன் போட்டு அதுக்கு சென்டர் பண்ணி டைரக்ஷன் அப்ளை பண்ணுறேன். நான் டைமென்ஷன் எடுக்கணும், அளவுகள் எடுக்கணும், டைரக்ஷன் செக் பண்ணணும். இந்த டைரக்ஷனை நான் அப்ளை பண்ணதுக்கப்புறம் எது ஆக்சுவலாக வடக்காக இருக்குது, வடக்கு சப்போஸ் வந்து ஒரு 20 டிகிரி லெஃப்ட்டில் திரும்பி இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போ எனக்கு அது வடக்கு பார்த்த மனைன்னு சொல்லக்கூடாது, அதில் வடக்கும் இருக்குது வடகிழக்கும் இருக்குது. இதே நான் ஈஸ்ட் பக்கம் பார்க்குறேன்னு வச்சுக்கோங்க, எனக்கு வந்து அதே டைரக்ஷன் அதே லெஃப்ட்டில் திரும்பி இருக்குது அப்படின்னா எனக்கு கிழக்கும் இருக்குது தென்கிழக்கும் இருக்குது, அது கிழக்கு பார்த்த மனை கிடையாது. ஓகேவா? இதே ஹரிசாண்டல் ரெக்டாங்கிள் இல்லை வெர்டிக்கல் ரெக்டாங்கிள் வச்சுங்க, இது வெறும் ஸ்கொயருக்கு 2 டைரக்ஷன் வெளியே வரும். ஒரு வெர்டிக்கல் ரெக்டாங்கிளாக இருக்குது, அதாவது வந்து அந்த ஜென்ரல் பிளாட் லைக் 40க்கு 60 இல்லை 30க்கு 20 30க்கு 40 இந்த மாதிரி சைட்டில் வெர்டிக்கல் பிளாட்டாக இருக்குது. அப்போ அது வந்து ஒரு ஈஸ்ட் ஃபேஸிங்காக இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் போட்டிங்க அப்படின்னா, இல்லை நார்த் ஈஸ்ட் கார்னர் பிளாட்டாகவே வச்சுக்கோங்களேன், தென்கிழக்கு கார்னர் ப்ராப்பர்ட்டி உச்ச ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்லி வராங்க இல்லையா, அதுக்கே நான் டைரக்ஷன் அப்ளை பண்ணி போடுறேன். அப்போ அப்படி போட்டிங்கன்னா ஈஸ்ட் பக்கம் உங்களுக்கு வந்து வெறும் ஈஸ்ட் மட்டும் இருக்காது, நார்த் ஈஸ்ட் இருக்கும், ஈஸ்ட் இருக்கும், சவுத் ஈஸ்ட் இருக்கும். இந்த நார்த் ஈஸ்ட்டில் திருப்பி 2 டைரக்ஷன் இருக்குது, நார்த் ஈஸ்ட் இருக்குது, ஈஸ்ட் நார்த் ஈஸ்ட் இருக்குது. ஈஸ்ட்டில் ஈஸ்ட் பாசிட்டிவ் இருக்குது, ஈஸ்ட் நெகட்டிவ் இருக்குது. அப்போது இந்த பொதுவாக சொல்லும்போது வெறும் கிழக்கு வெறும் வடக்குன்னு சொல்லும்போது என்ன ஆகிடுதுன்னா, அது வெறும் அந்த கிழக்குன்ற பகுதி வந்து ரொம்ப கம்மி தான். ஒரு 40க்கு 60 அப்படிங்கிற ப்ராப்பர்ட்டியில் வந்து பார்த்திங்கன்னா வெறும் 20 அடி தான் கிழக்கு பகுதி வச்சுருக்கோம். தென்கிழக்கு அப்போ என்ன பண்ணும், அது வாஸ்துல யாருமே சொன்னது கிடையாது. தென்கிழக்கு எதோட நான் கம்பேர் பண்ணும்போது அது என்ன மாதிரியான பலன் எனக்கு தரும் அப்படிங்கிறது ஜென்ரல் வாஸ்துல சொல்லலை. அது வந்து வெறும் கிழக்கு வடக்கு தெற்கு மேற்கு. அதுக்கப்புறம் டேரெக்டாக வீட்டுக்குள்ளே போயிடுவாங்க. வீட்டுக்குள்ளே போய் பூஜை ரூம் எங்கே இருக்குது, எங்கே வந்துட்டு பீரோ வைக்க போகிறீங்க, எங்கே ஜன்னல் வைக்க போகிறீங்க, எங்கே வாசல் வைக்க போகிறீங்க. இருப்பியலை பொறுத்த வரைக்கும் எப்படி அப்படின்னா 3 நிலையில் ஒர்க் ஆகும். நிலை 1, உங்கள் காம்பவுண்டுக்கு வெளியில் உங்கள் சரௌண்டிங் என்னவாக இருக்குது, அதாவது சுற்றுச்சூழல் சரௌண்டிங் என்னவாக இருக்குது. அதுக்கப்புறம் உங்கள் காம்பவுண்ட் வால்குள்ளே கார்னர்ஸ் என்னவாக இருக்குது, 4 மூலைகள் இருக்கும் இல்லையா, வாஸ்துப்படி சொல்லணுன்னா கன்னி மூலை குபுர மூலைன்னு சொல்லுவாங்க. நான் அந்த போர்ஷனுக்குள்ளே போகலை, கன்னி மூலையும் கிடையாது குபுர மூலையும் கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் 4 கார்னர் இருக்குன்னா நார்த் ஈஸ்ட் கார்னர், சவுத் வெஸ்ட் கார்னர், சவுத் ஈஸ்ட் கார்னர், நார்த் வெஸ்ட் கார்னர். ஃபார் த நேமிங் பர்பஸ் நான் கொடுக்குறது. நம்ம ஜென்ரலாக சின்ன வயசில் நம்ம போடுற பாக்ஸுக்கு வந்து இதில் போடுவோம் இல்லையா, ஜாமெட்ரியில் ABCDன்ட்டு அந்த மாதிரி கூட வச்சுக்கோங்க. ஸோ இந்த 4 கார்னர் வந்து எவ்வளோ டிகிரியில் இருக்குது, 90 டிகிரியில் இருக்கா, 90 கம்மியாக இருக்கா, இந்த கோணங்களை பார்க்கணும். அதுக்கப்புறம் பில்டிங்க்கும் காம்பவுண்டுக்கு இடைப்பட்ட ஏரியா இருக்கு இல்லையா, அது வந்து செட்பேக்குன்னு சொல்லுவோம். ஸோ முதல்ல சரௌண்டிங் என்னவாக இருக்குது, அதுக்கப்புறம் செட்பேக் என்னவாக இருக்குது, 3வது தான் பில்டிங்குள்ளே போய் பில்டிங்குள்ளே வால்யூமெட்ரிக்காக என்னவாக இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம் இருப்பியலில். ஸோ இதில் வந்து எனக்கு சைட்டு நல்லா இருக்குது, சைட்டோட 4 கார்னர்ஸ் நல்லா இருக்குது, பில்டிங்கும் நல்லா இருக்குது. நான் ஒரு பெரிய வாஸ்து ஜாம்பவானை வச்சு நான் கட்டிட்டேன்னு வச்சுக்கோங்க, சரௌண்டிங் நாளைக்கு எப்படி வேணால் மாறும். கரெக்டாக ஒரு பக்கம் ரோடு இருக்கும், இன்னொரு பக்கம் நான் கட்டும்போது என்னவாக இருக்கும்னா 3 பக்கமும் காலி கிரவுண்டாக இருக்கும். அப்போது ஒரு நிலை கொடுக்கும். கொஞ்ச நாள் கழித்து முதல்ல கிழக்கு பக்கம் வீடு கட்டுவாங்க, மேற்கு பக்கம் ரொம்ப நாள் சும்மா கிடக்கும், அப்போது ஒரு நிலை கொடுக்கும். கொஞ்ச நாள் கழித்து வந்து தெற்கு பக்கம் வீடு கட்டுவாங்க, அதில் வந்து தெற்கு பக்கம் வீடு கட்டுறவங்களுக்கு அவங்களுக்கு வடகிழக்காக இருக்கக்கூடியது வந்து என்னோட தெற்கு, அங்கே தான் சம்பு போடுவாங்க. அப்போ அங்கே ஒரு பள்ளம் கிரியேட் ஆகும். அப்போது இந்த சரௌண்டிங்கிறது மாற்றம் அடைந்துக்கூடியே இருக்கக்கூடிய விஷயம். ஜென்ரலாக நான் வாஸ்து பார்க்கும்போது என் சைட்டுக்குள்ளே என் பில்டிங்குள்ளேன்னு பார்த்தீங்கன்னா சரௌண்டிங் மாற்றங்களை நீங்கள் விட்டுருவீங்க. அப்போ இதோட காரணத்தினால என்ன ஆகுதுன்னா, வாஸ்து பார்த்து நான் வீடு கட்டியும் எனக்கு கொஞ்ச நாள் நல்லா இருந்துச்சு, அப்புறம் நல்லா இல்லை, அப்புறம் நான் இன்னொருத்தரை பார்க்குறேன், இன்னொருத்தரோட வீடியோ பார்க்குறேன், இல்லை இன்னொருத்தட்ட போய் கேட்குறேன், அவர் ஒன்று சொல்கிறாரு. அப்போ இந்த சேஞ்சஸ் நீங்கள் வீட்டுக்குள்ளேயே தான் பண்ணுவீங்களே தவிர்த்து உங்களை சுற்றி என்ன நடக்குதுன்னு நீங்கள் பார்க்கவே மாட்டீங்க. இங்கே விஷயமே என்னென்னா, அந்த சரௌண்டிங்கிறது பொட்டன்ஷியல். ஓகே, என்னோடய உடல் நல்லா இருக்குது,
உடலுக்குள்ளே இருக்கக்கூடிய உயிரும் வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, உறுப்புகள் நல்லா இருக்கனால எனக்கு கொஞ்சம் ஈஸியாக ப்ரீத் பண்ணுறேன், எல்லாம் ஓகே. இவங்க இதை மட்டும்தான் பார்க்குறாங்க. என்னோடய சரௌண்டிங் நல்லா இருக்கணும் இல்லையா? நான் எவ்வளோ ஹெல்த்தியாக இருந்தாலும் எனக்கு கொண்டு போய் ஒரு பாலைவனத்தில் விடுறீங்க, தண்ணியும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. எவ்வளோ ஹெல்த்தியாக இருந்தால் என்ன பிரயோஜனம்? நான் சஃபகேட் ஆக தான் செய்வேன் அந்த இடத்துல. அதே மாதிரி என்ன நல்லா எல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரு ஒயாசிஸ், ஒரு சோலை வனத்தில் விடுறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஆனால் நான் ரொம்ப வீக்காக இருக்கேன், என்னால் நடக்கவே முடியல. அப்போ சரௌண்டிங் உச்சமாக இருந்தாலும் பில்டிங் சரியில்லைனாலும் இங்கே சரியாக வேலை செய்யாது. இதை எப்படி எவாலுவேட் பண்ணணும், எப்படி வந்து ப்ராசஸ் பண்ணணும், இதை எப்படி தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதான் இருப்பியல். இப்போ நீங்க சொல்லியிருந்த மாதிரி சார், வாஸ்துல ஜென்ரலா சொல்லுவாங்க, இந்த கோவில் கோபுரம் நிழல் வந்து வீட்டு மேல படக்கூடாது, அப்படி வீடு அமையக்கூடாது. இந்த தேர்லாம் வந்து வருடத்துல ஒரு முறை தான் எடுப்பாங்க, அந்த தேருடைய நிழல் வந்து வீட்டு மேல படக்கூடாது, அந்த மாதிரி நம்மளுடைய வீட்டு அமைப்பு இருக்கக்கூடாதுன்னு சொல்லி. இது எதுவுமே நம்ம ஃபிக்ஸ் பண்றது இல்லை இல்லையா? தேர் வந்து யாரோ ஒருத்தவங்க எடுத்துன்னு வந்து நிப்பாட்டுறது கோவில் நிர்வாகம் சார்ந்து. இப்போ அவங்க அங்க நிப்பாட்டுறாங்கன்றதுக்காக நம்ம வீட்டை நம்ம அங்கிருந்து மாத்திக்க முடியாது. எக்ஸாக்ட்லி. ஸோ அதனால சின்ன சின்ன வாஸ்துல இந்த பரிகாரம் பண்றது, இந்த கோவில்களுக்கு போகிறது, செடி வாங்கி வைக்கிறது, ஜெம்ஸ்டோன்ஸ் யூஸ் பண்றது, இந்த மாதிரி நிறைய பரிகாரங்கள் வாஸ்துல இப்போ வரைக்கும் நம்ம எல்லாருமே பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ அந்த விஷயங்கள்லாம் ஒர்க் அவுட் ஆகுன்றீங்களா, ஆகாதுங்கிறீங்களா சார்? என்னை பொறுத்த வரைக்கும் டைரெக்டாக ஆன்சர் பண்ணோன்னா நோ, அது ஒர்க் அவுட் ஆகாது. ஓகே, இருப்பியல் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா, இப்போ வாஸ்து வந்து ஒரு கம்யூனிட்டிக்குள்ளே இல்லை ஒரு ரிலீஜனுக்குள்ளே கொண்டு போகிற மாதிரி இருக்குது. வாஸ்துப்படி எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்னா, இது வந்து நீங்கள் சயின்டிஃபிக்காக சொல்கிறீங்கன்னு சொல்லி ஒரு சிலர் சொன்னாலும், ஓகே, அப்போ எல்லாருக்குமான விஷயமா தானே இருக்கணும். அப்போ நான் வாஸ்து பேசும்போது நான் வந்துட்டு இந்த கோயில் பற்றியோ இல்லைனா தேர் பற்றியோ இல்லைனா வந்துட்டு அதுக்கு பரிகாரம் பற்றியோ சொல்லும்போது அந்த ஒரு பகுதி மக்கள் மட்டும் யாரும் இருக்கிறதில்ல. இது இருப்பியல் அப்படிங்கிறது வந்து பிறப்பிற்கும் எல்லா உயிருக்குமான விஷயம். இது மனுஷனுக்கு மட்டும் கிடையாது, உயிர் உள்ள எல்லா பொருளுக்கான விஷயம். அப்போ இதில் வந்து எனக்கு கோயில் இருக்குதா இல்லையா, இல்லைனா சர்ச்சில் போய் சாமி கும்பிட்றேனா இல்லையா, இல்லைனா ஒரு முஸ்லீமாக இருக்கேனா இல்லையா, அதுக்கு சம்மந்தமே கிடையாது. நீங்கள் பரிகாரம் பண்ணுங்கள், பண்ணாமல் போங்க. ஓகே, நீங்கள் சாமி கும்பிடுங்க, கும்பிடாமல் போங்க, அது உங்களோட விருப்பம். ஓகே, இந்த விஷயத்துக்கு நீங்கள் செடி வைங்க, செடி வைக்காமல் போங்க. உங்கள் சரௌண்டிங்கில் உங்களுக்கு பிரச்சனை இருக்குது, நான் சைட்டுக்குள்ள எல்லாத்தையும் பண்ணிக்கிறேன், நான் பூஜை ரூமை ரொம்ப கிராண்டாக பண்ணிக்கிறேன், நான் வீட்டை சுற்றி செடி வச்சுக்கிறேன், நீங்கள் எல்லாம் பண்ணிகிட்ருப்பீங்க. ஆனால் உங்கள் சரௌண்டிங் வீக்காக இருந்துச்சுன்னா அதுதான் உங்கள் பொட்டன்ஷியல். அந்த சரௌண்டிங் தான் வேலை செய்யும். இல்லை சரௌண்டிங் ரொம்ப மோசமாக இருக்கு, நான் ரொம்ப நல்லா இருக்குது, ஆனால் வீட்டுக்குள்ளே நான் வந்துட்டு எதுவுமே சரி பண்ணலை அப்படின்னாலும் அது வேலை செய்யாது, அதுவும் அப்பயும் நெகட்டிவாக தான் செய்யும். இந்த 3 நிலையிலையுமே நம்ம வந்து பார்க்க வேண்டியது இருக்கும். சரௌண்டிங்கும் நல்லா இருக்கணும், சைட்டும் நல்லா இருக்கணும், பில்டிங்கும் நல்லா இருக்கணும். இதில் பரிகாரம் அப்படிங்கிறது வந்து எதுவுமே கிடையாது. அப்போ சாமியே கும்பிடாதவன், 3 கடவுள் நான் சொன்னேன், ஒரு பொதுவாக இப்போ இருக்கக்கூடிய விஷயத்தில் நான் சொல்கிறேன். சாமியை கும்பிடாதவங்க அப்போ என்ன பண்ணுவாங்க? அப்போ அவங்களும் மனிதர்கள் தானே, அப்போ அவங்களுக்கு வந்து வேலை செய்யாதா? நீங்கள் வீட்டுக்கு தானே வாஸ்து பார்க்குறீங்க, அப்போ அதுவும் வீடு தானே. நீங்கள் வாடகைக்கே விடுறீங்க, அங்கே ஒரு கிறிஸ்டினோ இல்லை ஒரு முஸ்லீமோ உங்கள் நண்பரே வராரு, அப்போ அவருக்கு வந்து நீங்கள் போய் பரிகாரத்தை சொல்ல முடியுமா? அவர் எந்த கோயிலில் போய் விளக்கேற்றுவார், என்ன மாதிரியான செடி வைப்பார்? அப்போ இது முரணாக தானே இருக்குது. ஒரு விஷயம் நம்ம சயின்டிஃபிக்காக சொல்கிறோம், மக்களுக்கு போய் சேரணும் அப்படின்னா அது எல்லா மக்களுக்கும் போய் சேரணும். ஒவ்வொரு ஜாதகத்துக்கு ஏற்ற வாஸ்துல வீடு கட்டுறாங்கல்ல சார். இப்போ எனக்கு வந்து தென்மேற்கு தான் வந்து சூட் ஆகும் அப்படிங்கிற பட்சத்தில் தென்மேற்குல வீடு கட்டுவாங்க. ஆனால் அந்த விஷயங்கள் எந்த அளவுக்கு பாசிபிள் சார்? இப்போ எனக்கு தென்மேற்கு உகந்ததாக இருக்கலாம், ஆனால் என் ஃபேமிலிக்கு அது, என் வீட்டில் இருக்க தம்பிக்கோ எங்கள் அம்மாக்கோ எங்கள் அப்பாக்கோ அது ஒர்க் அவுட் ஆகாது. ஸோ அப்போ அதுக்கான ரிஃப்ளெக்ட்டுமே அதில் வரும் இல்லையா? வாஸ்து பாதிச்சதுனாலே நோய்களை கொண்டுட்டு வரும்ன்ற ஒரு கூற்றும் எல்லாரும் பரவலாக சொல்கிறத நாங்கள் கேள்விப்படுறோம். அப்போது ஜாதகம் வாஸ்து ரெண்டும் ஒன்று அப்படிங்கிறாங்க. அது எந்த அளவுக்கு இருப்பியல் வாஸ்துல என்ன சொல்கிறாங்க? இருப்பியலில் ஓகே, இருப்பியலில் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, இப்போ நீங்கள் வந்து இந்த ஜாதகம் வாஸ்து அப்படிங்கிறத பற்றி பேசுவோம். என்ன சொல்ல, லைக் வந்து ஒரு கேள்வி கேட்டால் அதில் நீங்கள் ஒரு சின்ன பதிலை நீங்களே சொன்னீங்க, அந்த இது இப்படி முரணாக இருக்கே அப்படிங்கிறத நீங்கள் சொன்னீங்க. அது என்னன்றத சொல்கிறேன். இப்போ பொதுவாக ஜாதகப்படி எனக்கு இந்த திசையில் தான் வீடு கட்டணும், இவ்வளோ தான் ரூம் சைஸ் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு கோட்பாடை கொண்டு வராங்க. அப்படி பண்ணும்போது என் வீட்டில் நான் மட்டும் இருக்க போகிறது கிடையாது, என் ஃபேமிலி மெம்பர்ஸ் இருப்பாங்க, என் அப்பா இருப்பாங்க, எங்கள் அம்மா இருப்பாங்க, என் மனைவி இருப்பாங்க, என் பிள்ளைங்க இருப்பாங்க, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியான ஜாதகம் இருக்கும். அப்போ நான் அவங்களாம் தனித்தனியாக வீடு கட்டிகிட்டு இருக்க முடியாது, கரெக்டாக? அப்போ மொதல் விஷயமே அங்கேயே அவுட்டு. ஜாதகப்படி வீடு அமைப்பது அப்படிங்கிறது நான் மட்டும் வாழ்கிறதுக்கான வீடு அது கிடையாது, எல்லோரும் வாழ்கிறதுக்கான வீடு. ஸோ முதல் விஷயம் அதே அங்கேயே அவுட் ஆகிடுச்சு. ரெண்டாவது, ஜாதகத்துக்கும் இந்த இருப்பியலுக்கும் எப்படி சம்மந்தப்படும், இல்லை நீங்கள் வாஸ்துக்குமே எப்படி சம்மந்தப்படும் அப்படின்னா, ஜாதகம் அப்படிங்கிறது வந்து அது வந்து ஒரு அஸ்ட்ராலஜி, அது ஒரு சயின்ஸ் தான். ஓகே, அது கிளியராக சொல்லணுன்னா, எனக்கு இதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு, இப்போ என்ன நடந்துகிட்ருக்கு, நாளைக்கு என்ன நடக்க போகுது, இந்த ப்ரெடிக்ஷன் தான் அது.
ஓகே, நீங்கள் அதுக்காக பரிகாரம் பண்ணாலும் பண்ணாட்டியும் உங்களுக்கு நடக்கிறது நடக்க தான் போகுது. அதில் யாருனாலும் சேஞ்ச் பண்ண முடியாது. இதை இருப்பியல்னாலும் சேஞ்ச் பண்ண முடியாது, வாஸ்துனாலையும் சேஞ்ச் பண்ண முடியாது. இருப்பியல் பற்றி பேச வந்திருக்கேன், பட் நானே இதை சொல்கிறேன். ஓகே, உங்களோட ஃபேட்டை யாருனாலையும் சேஞ்ச் பண்ண முடியாது. அப்புறம் எதுக்கு இருப்பியல் பற்றி நான் பேசணும்? ஏன் வாஸ்துலேருந்து ஏன் இருப்பியல் டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்றத பற்றி நான் ஏன் பேசணும்? ஸோ இதுக்கான பதில் என்னென்னா, இப்போது என்னோடய ஜாதகப்படி இப்போ எனக்கு வந்து ஒரு நல்ல விஷயமோ கெட்ட விஷயமோ நடக்க போகுது, இல்லை நான் ஒரு விஷயத்தை வந்து நோக்கி நான் ஓடிக்கிட்டு இருக்கேன். ஓகே, எனக்கு இந்த நேரத்தில் இந்த விஷயம் எனக்கு கிடைக்கணும் அப்படின்ட்டு ஒரு 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 ஒர்க் ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதுக்கு நிறையா தடங்கல்கள் வரதான் செய்யும். எந்த வேலையாக இருந்தாலும் நீங்கள் என்ன வேலையில் இருந்தாலும் தடங்கள் வரதான் செய்யும். அதெல்லாம் தாண்டி நான் போகணும். இப்போது எனக்கு வந்து இருப்பியல் படி நல்லா இருக்கக்கூடிய ஒரு வீட்டில் என்ன நடக்கும் அப்படின்னா, அந்த டார்கெட்டை நான் அச்சீவ் பண்ணுவேன், பட் என்னோடய தடங்கல்கள் எனக்கு இருக்காது. இப்போ தடங்கல்கள் எனக்கு இல்லாமல் இருக்கும்போது அந்த ஹர்டில்ஸ்ன்றது எனக்கு இருக்காது. என்னோடய பாத் வந்து கிளியராக இருக்கும். ஜாதகப்படி நான் என்ன டெஸ்டினி ரீச் பண்ண போகிறேன்னு இருக்கிறதோ பாத் எல்லாம் சேம் தான். பட் அந்த பாத்து எனக்கு கிளியராக இருந்துச்சுன்னா என்னோடய ஸ்பீட் இன்னும் அதிகரிக்கும். என்னால் இன்னும் நிறையா விஷயங்கள் செய்ய முடியும். இதே மோசமாக இருக்கக்கூடிய இருப்பியலாகட்டும் இல்லை வாஸ்துவாகட்டும், அப்போ மோசமான மோசமான வாஸ்துவ இருப்பியல் இருக்கும்போது என்னோடய டெஸ்டினி இதுதான் கிரியேட் ஆனாலும் அது கடந்து செல்கிற பாதையில் எனக்கு நிறைய ஹர்டில்ஸ் இருக்கும். அப்போது உங்களோட டெஸ்டினியை நீங்கள் வந்து உங்களோட அப்ரோச்சு, உங்களோட சிந்தனை எல்லாமே இந்த ஹர்டில்ஸ் தான் முதல்ல வந்து நீங்கள் பார்ப்பீங்க. அந்த தடைகளை முதல்ல பார்ப்பீங்க. உங்கள் கான்சன்ட்ரேஷன் மிஸ் ஆகும். நீங்கள் போய் சேர வேண்டிய டெஸ்டினிக்கு போய் சேர்னாலும் உங்களோட அந்த ஃபுல் எஃபிஷியன்சி எடுக்க முடியாது. அப்போது நம்ம எப்படி கடந்து போகிறோமோ அந்த பாதையை தெளிவுபடுத்தணும், கரெக்டான சிந்தனை இருக்கணும். இதை சரி பண்ணுறது தான் வந்து இருப்பியல். இதுக்கு இந்த இருப்பியலுங்கிறது அவசியம். இப்போது இதில் அடுத்து இன்னும் ஒரு படி மேலே, ஜாதகத்தை வந்து மாற்ற முடியாதுன்னு நான் சொன்னேன். ஆனால் நல்ல ஜாதகத்தை உருவாக்க முடியும் இருப்பியல்னால். இருப்பியல் படி சரி பண்ண ஒரு வீட்டில் ஒரு தாய் இருக்கிறாங்க, அவங்க கருவுறுறாங்கன்னா பிறக்க குழந்தைக்கு ஜாதகம் 100% சிறப்பாக இருக்கும். அவங்களுக்கு எந்த ஒரு தடையும் இல்லாத சிறப்பான ஜாதகமாக இருக்கும். ஸோ விதியை மாற்றுவது இருப்பியல் அல்ல, நல்ல விதியை உருவாக்குவது இருப்பியல். இப்போது வாஸ்துல எனக்கு ஒரு பிரச்சனை, நான் வீட்டில் செடி வச்சுட்டேன், இந்த கோவிலுக்கு போயிட்டு அந்த பரிகாரம் பண்ணிட்டேன்ற பட்சத்தில் எல்லாரும் சொல்கிறது, தப்பான வாஸ்துவில் ஒரு வீடு கட்டிட்டீங்கன்னா அதை இடிக்கணும், வேறு வழி கிடையாது. தப்பாக கட்டிட்டீங்க, அதை இடித்து உடச்சி மறுபடியும் அதை புதுப்பிச்சா மட்டும்தான் வாஸ்து பிரச்சனையிலேருந்து ஒரு தீர்வு கிடைக்கும் அப்படிங்கிறது தான் இப்போ பலருடைய ஒரு கூற்றாக இருந்துக்கிட்டு இருக்கு. இருப்பியல் வாஸ்துல நீங்கள் என்ன சொல்ல வரீங்க சார்? இருப்பியல் வாஸ்துப்படி என்னோடய ஃபஸ்ட்டு கோட்பாடே என்னென்னா, இடிக்கிறது உடைக்கிறது நோ. அப்புறம் எப்படி சார் சரி செய்கிறது வாஸ்து பிரச்சனை? சரி பண்ண முடியும். இருப்பியலோட ஒரு சின்ன ஒரு உதாரணத்தை சொல்கிறேன், எப்படி முறைப்படுத்தி எப்படி பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு. 2 விஷயந்தான் ஆக்சுவலாக இருப்பியலை பொறுத்த வரைக்கும். 2 டூல்ஸ், ஓகே, 2 கருவி. ஒன்று வந்து டைரக்ஷன், இன்னொன்று வந்து கிராவிட்டி. கிராவிட்டிங்கிறது ஓப்பன் ஸ்பேஸ்ன்னு கூட சொல்லலாம், கிராவிட்டின்னு சொல்லலாம். ஒவ்வொரு 16 டைரக்ஷனுக்கும் 16 விதமான எஃபெக்ட்ஸ் இருக்குது. சைட்டுக்கு, சரௌண்டிங்க்கு, பில்டிங்க்கு. ஓகே, சைட்டில் டைரக்ஷன் போட்டு சரௌண்டிங்கில் மேடு பள்ளங்கள் என்னவாக இருக்குது, இதை வச்சு தான் அந்த எஃபெக்ட்ஸை நம்ம வந்து சொல்கிறோம். ஓகே, அப்போது இந்த இடத்துல நான் பொதுவாக இப்போ நான் சொல்கிறேன், ஒரு 4 டைரக்ஷனுக்கான எஃபெக்ட்ஸையும் மேடு பள்ளங்கள் என்னவாக இருந்துச்சுன்னா நான்ன்றதை சொல்கிறேன். அதை எப்படி சரி பண்ணலாங்கிறத நான் சொல்கிறேன். அப்போ உங்களுக்கு வந்து இருப்பியலுக்கும் வாஸ்துக்கும் ஏன் இந்த டிஃப்ரென்ஸ் வருதுங்கிறது புரியும். இப்போ வடக்கு தெற்கு, ஓகே, வடக்கு அதாவது நார்த் அண்ட் சவுத்து. என் காம்பவுண்டுக்கு வெளியில், நீங்கள் சைட்டுக்குள்ளேயும் போகாதீங்க, பில்டிங்குள்ளேயும் போகாதீங்க, என்னோடய சைட்டுக்கு வெளியில், ஓகே, காம்பவுண்டுக்கு வெளியில் நார்த்தில் இருக்கக்கூடிய ஏரியாவை விட, அது ரோடாக இருக்கலாம், காலியாக இருக்கலாம், என்னவா வேணா இருக்கலாம், நார்த்தில் இருக்கக்கூடிய ஏரியாவை விட சவுத்தில் இருக்க ஏரியா கம்மியாக இருக்குது, இல்லை மேடாக இருக்குது அப்படின்னா அது வந்து நார்த்து சவுத்துக்கான எஃபெக்ட்ஸ் வந்து உச்சமாக இருக்கும். இங்கே நார்த் சவுத்துக்கான எஃபெக்ட்ஸ் அப்படி என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ப்ராப்பர்ட்டியோட ஸ்டேட்டஸ், அந்த வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களோட நிலை, உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் வந்து இருக்குதா இல்லையா அப்படின்னு சொல்கிறது, அதுக்கப்புறம் வந்து உங்களோட புகழ், இந்த 4 மெயின் விஷயமும் இருக்குது. ஓகே, இப்போ நான் வடக்கு பக்கம் எனக்கு அதிக காலி இடம் இருந்து தெற்கு பக்கம் கம்மியான காலி இடமா இருந்துச்சு, இல்லை மேடாக இருக்குது, வடக்கு பக்கம் பள்ளமாக இருக்குது அப்படின்னா இப்போ நான் சொன்ன விஷயங்களெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். உங்களுக்கு டெபாசிட் கூடும், பெண்களின் நிலை சிறப்பாக இருக்கும், ஓகே, உங்களுக்கு புகழ் நல்லாயிருக்கும், ஓகே, உங்கள் ப்ராப்பர்ட்டியோட வேல்யூ நல்லாயிருக்கும், ப்ராப்பர்ட்டி இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும், இதெல்லாம் சிறப்பாக இருக்கும். இப்போ அப்படியே ரிவர்ஸில் ஆச்சுன்னு வச்சுக்கோங்க, நார்த் பக்கம் எனக்கு மேடாக இருக்குது, அதாவது வடக்கு பக்கம் என் சைட்டுக்கு வெளியில் உயர்ந்தோ இல்லைனா கம்மியான காலி இடம் வைத்தோ, அதை விட தெற்கில் எனக்கு அதிகமான காலி இடம் இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா அப்படியே நெகட்டிவாக வேலை செய்யும். டெபாசிட் இருக்காது, டெபாசிட் கரையும், கடனாளி ஆகும், கடன் கூடும், பெண்களோட நிலை ரொம்ப வீக்காக இருக்கும். ஓகே, என்னோடய புகழோட நிலை, புகழ் பெருசாக இருக்காது, கெட்ட பேர்ன்றதை விட
ஒரு ஃபேமுக்கு வர முடியாது. குடும்ப கௌரவம், குடும்ப புகழ்னு ஒன்று அது இருக்காது. இதில் அடிஷ்னலாக பெண்கள் அப்படின்னு பார்க்கும்போது உடல் உறுப்பில் 2 விஷயம் இருக்குது, வயிறு மற்றும் முதுகுத்தண்டு, அதுவும் பாதிக்கப்படும். இது நார்த்து சவுத்துக்கான எஃபெக்ட்ஸ் மட்டும். இது மாதிரி 16 டைரக்ஷன்ஸ்க்கும் எஃபெக்ட்ஸ் இருக்குது. ஓகே, இப்போ இதில் நான் சொல்லும்போது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், நார்த்தில் பள்ளமாக இருக்குது, சவுத்தில் வந்து மேடாக இருந்துச்சுன்னா உச்சமாக இருக்குன்னு சொல்கிறேன். இப்போ அது ரிவர்ஸில் இருக்கும்போது சவுத்தில் பள்ளமாக இருந்து நார்த்தில் மேடாக இருந்துச்சுன்னா நெகட்டிவாக இருக்குன்னு நான் சொல்கிறேன். அப்போ இங்கே நான் எதை சரி பண்ணால் எனக்கு வந்து சரியாகும், இந்த மேடு பள்ளத்தில் சரி பண்ணால் சரியாகும் ஃபிசிக்கலாக. ஒரு கொத்தனாட்டை சொன்னால் கூட என்ன பண்ணுவார், ஒரு டியூப் லெவல் கட்டி எப்படி சரி பண்ணணும்னு பண்ணுவார். இதை சரௌண்டிங்கில் சரி பண்ண முடியுமான்னு கேட்டால் பண்ண முடியாது. ஏன்னா அது என்னோட ப்ராப்பர்ட்டி இல்லை. ஒரு பக்கம் கவர்மெண்ட் ரோடு, இன்னொரு பக்கம் இன்னொருத்தரோட ப்ராப்பர்ட்டி. நான் போய் கை வச்சேன்னா பிரச்சனையாயிடும். என் சைட்டுக்குள்ளே நான் எப்படி சரி பண்ணணும், என் சைட்டை நான் எப்படி சரௌண்டிங்காக மாற்றணும், என் சைட்டை எப்படி நான் சரௌண்டிங்காக மாற்றணும், அது இருப்பியலில் ஃபிசிக்கலாக எப்படி பண்ணுறோம், இதுதான் இருப்பியல். ஓகே, வாஸ்துவில் அது அப்படி கிடையாது. வாஸ்துவில் அவங்க சைட்டுக்குள்ளே மட்டும் பேசுவாங்க, சரௌண்டிங்கில் என்ன நிலை மாறி இருக்குது, அது மாறினா அதை எப்படி சரி பண்ணணும் அப்படிங்கிற விஷயம் எந்த ஒரு புத்தகத்துலேயும் கிடையாது, யாரும் இது வரைக்கும் சொல்லவும் இல்லை. இதுதான் இதுக்குள்ள டிஃப்ரென்ஸ். கண்டிப்பாக சார். வாஸ்துவை பற்றி நிறைய விதமான புரிதல்கள் இருந்தாலும் இருப்பியல் வாஸ்து அப்படிங்கிறது கொஞ்சம் வித்தியாசமாகவும் நீங்கள் சொன்ன மாதிரி நிறைய சயின்டிஃபிக்காக நிறைய விஷயங்களும் இருந்தது. நிறைய விஷயங்களை இன்றைக்கும் பேசியிருந்தோம். உங்களோட கிளாஸை பற்றி அடுத்தடுத்து தொடர்ந்து நிறைய விஷயங்கள் பகிர்ந்து கொள்வீங்க அப்படின்னு நம்புகிறேன். நிறைய தகவல்களை சொல்லியிருந்தீங்க. மிக்க நன்றி சார். நன்றி மேடம். வணக்கம்.